காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் கீழையூர் ஸ்ரீ பொய்யாமூர்த்தி ஐயனார் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தை அடுத்துள்ள கீழையூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ பொய்யாமூர்த்தி ஐயனார் ஆலயம். இங்கு ஐயனார் பூர்ணாம்பாள் புஷ்கலாம்பாள் சமேதராக காட்சியளிக்கிறார். 10ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த ஆலயம் பயன்பாட்டில் இருப்பதாக அங்குள்ள கல்வெட்டுகள் தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் திருக்கல்யாண வைபவம் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு திருக்கல்யாண வைபவம் கடந்த 6ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் துவங்கி நடந்து வருகிறது. இந்நிலையில் இன்று முக்கிய நிகழ்ச்சிகளாக பொய்யாமூர்த்தி ஐயனார் மற்றும் பூரணாம்பாள் புஷ்கலாம்பாள் ஆகியோருக்கு மஞ்சள், பால், தயிர், திரவிய பொடி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. அதனை அடுத்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஆலய மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ பொய்யாமூர்த்தி ஐயனார் மற்றும் பூரணாம்பாள் புஷ்கலாம்பாள் ஆகியோருக்கு திருக்கல்யாண வைபவம் வைதிக முறைப்படி மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓத மங்கள நான் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தாங்கள் தலையிலேயே அட்சதையை போட்டு ஸ்ரீ பொய்யாமூர்த்தி ஐயனாரை வழிபட்டுக் கொண்டனர். அதிகாலை முதல் மழை பெய்து வந்த போதிலும் திருக்கல்யாண வைபவத்தில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.